பாபு பேசுங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இப்ப நம்ம இருக்கிற எலெக்ஷன் சூழ்நிலை எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஆ. இன்னமும் பழைய கூட்டணிகள், பழைய விஷயங்கள் பேசுறத விட, ம். இப்ப அம்மா மாரி என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி சில மாவட்ட செயலாளர்கள்லாம் மாத்துவாங்க. ம். நிறைய மாவட்ட செயலாளர்கள் மாத்துவாங்க. ம். நிறைய அமைச்சர்கள மாத்துவாங்க. ம். இப்ப நிறைய மாவட்ட செயலாளர்கள மாத்த வேண்டியதா ஏன்னா அவங்களுடைய என்ன சொல்ல அவங்களுடைய கைடன்ஸ், அவங்களுடைய பிரஷர்னாலேயே ஆ. கூட்டணிகள் சில இதெல்லாம் ஒண்ணு சேர்த்த முடியாமயே இருக்கிறாங்க. ம். தலைமையில. அதே ம். மாதிரி தலைமை தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. இப்ப ம். அம்மா அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் ஃபைனல். ம். இப்ப அப்படி கிடையாது. இன்னைக்கும் ஒரு ஒரு இது பண்ணணும்னா அமைச்சரவை கூட்டம் கூட்டணும், எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட்டணும். இவங்க எல்லாம் முடிவு கேட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ம். இப்ப இன்னைக்கு பிஜேபியுடைய கூட்டணியே இல்லைன்னா கூட நாளைக்கு கூட்டணி இல்லாம இவங்க எலெக்ஷன் சந்திக்க முடியாது. ம். ஏன்னா சில நிறைய ப்ராப்ளங்கள் வரும். முதலமைச்சர் வேட்பாளரே மாற்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்குவாங்க. ம். இன்னைக்கு அதிமுகங்கிறத சொல்றத விட பிஜேபி பிரான்ச் மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது. ம். ஆட்சியில இருந்தா கூட. ம். ஏன்னா சில எம்எல்ஏக்களும் சரி, மினிஸ்டரும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக கட்சிக்காரன் போய் ஒரு ஒரு உதவி கேட்கிறான் ஒரு எம்எல்ஏட்டனா, அவனுடைய உதவிய பரிசீலனை செய்யப்படுது. ஆனா பிஜேபி காரன் போய் ஒரு உதவி கேட்டானா அந்த இதுக்கு உடனே கையெழுத்தாகப்படுது. ம். இன்னைக்கும் எங்களுடைய தொகுதியில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ம். அவங்களுக்குள்ள மரியாதை பிஜேபிக்கு ஒரு வார்டுலயே ஒரு 2 பேர் இருக்கிறான். ஒரு தொகுதியில ஒரு 100 பேர் தான் இருப்பான். ஆனா ம். அந்த 100 பேர் உள்ள செல்வாக்கு 1,00,000 பேர் இருக்கிற தொண்டனுக்கோ நிர்வாகிகளை கொடுக்கறதுல அந்த தொகுதி எம்எல்ஏக்கள். ம். இதோட சூழ்நிலை தானே இருந்து கொண்டு இருக்குது. இது உங்க நாலேஜுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா இதுதான் இங்க சேலம் மாவட்டத்துல நடந்துட்டு இருக்கிறது. சேலம் மாவட்டத்திலே நடக்கிற விஷயம். முதலமைச்சர் மாவட்டத்துல முதலமைச்சரோட மாவட்டம். ஆமா ஆமா. ஒரு அதிகாரி ஒரு அதிகாரிகிட்ட போய் இதே அவங்க அந்த ஒரு பொண்ணு பேசுனாங்க, முத்துலட்சுமியுடைய உதவித்தொகை கிடைக்கும்னு. நாங்கெல்லாம் நிறைய ஓஏபி வாங்கி கொடுத்துருக்கோம். ₹1 கூட வாங்காம, அதான் அதிமுக ₹1 கூட வாங்கல. எங்க சொந்த செலவு பண்ணி நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா தாசில்தார்ட்ட போய் ஒரு விஷயம் சொன்னா எங்களுக்கு மதிப்பு கொடுக்கறத விட மற்ற கட்சிக்காரனுக்கு மதிப்பு அதிகமா கொடுக்குறாங்க. திமுக காரன் கொடுக்குறாங்க, பிஜேபி காரன் கொடுக்குறாங்க. அதிமுக மதிப்பு கொடுக்க மாட்டீங்கன்னா ஒரு அதிகாரி இத கூப்பிட்டு ஒரு எம்எல்ஏக்களோ எங்களுக்கு மேல இருக்கிற ஒரு ஒரு பதவியில இருக்கிறவங்களுக்கு சொன்னா கூட நான் சொல்றேன்பாங்கிறாங்க. ஆனா அவன் உட்கார்ந்து சேர போட்டு விட்டு கையெழுத்து வாங்கிட்டு ஆபீஸ் விட்டு வெளியே வரான். இது இப்படி இது போயிட்டு இருந்ததுல ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது. அது தலைமை வரைக்கும் தெரிஞ்சும் அதை கண்டுக்காம இருக்கிறாங்க. இது இந்த குறையெல்லாம் யார்கிட்ட சொல்றது மக்கள் தான். தம்பி அவங்க அதை எப்படிங்கன்னா இருக்கிறதுனாலதான் அவங்க தலைமையில இருக்கிறாங்க. கண்டுக்கிட்டாங்கன்னா தலைமையில மாட்டாங்க. அதான் கண்டுக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுண்ணா. என்னன்னா இது இது இதுல என்ன அடுத்த தொழில் இருக்குது. 4 தலைமுறைக்கு தொழில் பண்ற மாதிரி வருமானம் இருக்கலாம். அதிமுக கொடி பிடிச்சிட்டு போனவன் கொடி பிடிச்சவன் முடிவு பண்ணுங்கிற மாதிரி கொடி பிடிச்சிருக்கிறவன் உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு என் வயசோட உங்களுக்கு அனுபவங்கள் ஜாஸ்தி. இன்ன வரைக்கும் கொடி பிடிச்சவன் கொடி பிடிச்சிட்டே தான் இருக்கான். குடிசை வீட்டுல இருக்கிறவன் குடிசை வீட்டுலதான் இருக்கான். ஆனா இன்னைக்கு ஒரு கிளைக்கழகரா ஒரு செயலாளர் ஒண்ணு இல்ல. இப்போ தற்போது கரூர்ல வேட்பாளரா பிஜேபியில ஜாயின் பண்ணியிருக்காரு செந்தில்நாதன். அவருக்கெல்லாம் எவ்வளவு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு சீட்டை கொடுத்து அவங்களுக்கு 2 ட்ரீப் அவரை நிக்க வச்சு அவர் ஏன் அதிமுக விட்டு போனாருன்னு தெரியல. அப்ப அந்த மாவட்டத்துல அவருடைய ஒரு வேட்பாளராக இருந்தவருக்கு உண்டான என்ன அவர் குறைகள் என்னன்னு யாருமே கேட்கல. ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், நல்ல ஃபீல்டு ஒர்க்கரு, நல்ல ஒரு யங்ஸ்டரு, அவங்களெல்லாம் ஒரு ஆரோக்கியமா வச்சுக்க தெரியல. இன்னைக்கு இப்ப இருக்கிற அமைச்சர் அத்தனை பேர்த்தையும் மாத்திட்டு புதுசா ஒரு இளைஞர் கையில கொடுக்கணும். அதிமுக அப்பதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு கட்சியா வளரும். இல்லைன்னா கடைசிக்கு படிப்படியா பெர்சன்டேஜ் குறைஞ்சு 18-8% நிக்கும். இன்னைக்கு 8% இருக்கிறவங்க 20% கேக்குறாங்க. மிரட்டுறாங்க ஆட்சிய. உனக்கு கூட்டணி வேணுமா வேணாமான்னு இன்னைக்கு முடிவு சொல்றேங்கிறாங்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு பதிலே சொல்லல. கொடுக்குறேங்கள நீ கொடுத்துதான் ஆகணும்னு ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போடுற நிலைமைக்கு அதிமுக இருக்குது. அம்மா இருந்தா இந்த கூட்டத்துக்கு அதோடைய இதே வேற.
அந்த ஒரு ஆரோக்கிய இதே பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப சரியான கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தலைமையை ஏற்று தொண்டனுடைய கருத்துக்களை கேட்டு தேர்தல் பணியை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். தலைமையில மேல இருந்துகிட்டே நீ இதை செய் நீ அதை செய்யினாங்கன்னா எல்லாமே மடிஞ்சு போயிரும். இல்ல அதாவது இன்னைக்கு காலையில நான் ஒரு வேறொரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். ரொம்ப குறைந்தபட்சம் நான் ஒரு ப்ரொபோசல் சொன்னேன். ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்னங்க ஆசை, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக மீண்டும் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். நீங்க ஜானகி அம்மையார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி. அவர் முதலமைச்சராக பதவியேற்று அந்த தமிழ்நாடு முழுக்க வளம் வருகிற பொழுது இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த மாதிரியான அந்த வரவேற்புகள் கூட்டம் இதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் இருந்தது. ஆனா தேர்தல் என்று வருகிற பொழுதுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிறது தெரிந்தது. நான் அதற்காக அப்படின்னா சசிகலா அவர்கள் அம்மா போல வெற்றி வந்துருவாங்க அப்படிங்கறத கருத்தும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இல்ல. ஆனால் குறைந்தபட்சம் என்ன செய்யலாம்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கலாம். சரி, இன்றைய சூழ்நிலைக்கு இது சாத்தியமா அப்படின்னா ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன். சரி, எடப்பாடி பழனிசாமியே சிஎம் கேண்டிடேட்டா இருக்கட்டுங்க, ஓ பன்னீர்செல்வமே ஒருங்கிணைப்பாளரா இருக்கட்டுங்க, அந்த வழிகாட்டுதல் குழுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்கல்ல, அந்த வழிகாட்டுதல் குழுவுக்கு நீங்க சசிகலாவை தலைவரா நியமிங்க, அவ்வளவுதானே. அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன இணை ஒருங்கிணைப்பாளரா தானே இருக்காரு, அந்த இன்னும் 2 இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு என்ன ஒன்னும் திரு தினகரன் ஒன்னையும் போடுங்க, அவ்வளவுதானே. மிச்ச பிரச்சனையை நம்ம தேர்தல் முடிஞ்சு பேசிக்கலாம். தேர்தலில் யாருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறத போலாம். தமிழ்நாடு முழுக்க நான் ரெடி. ராத்திரி பகலா தொண்டர்களை நம்ம சந்திக்கலாம். எந்த தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தொண்டர்களை, இதெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அப்படித்தான் பண்ணுவோம். அந்தந்த ஒரு தொகுதி, இப்ப உங்க சேலம் தொகுதின்னு வச்சுக்கலாம், சேலத்துல இருக்கிற எல்லா ஊழியர் கூட்டத்தை போட்டு, தொண்டர்கள் கூட்டத்தை, உறுப்பினர்கள் கூட்டத்தை, பொது உறுப்பினர் கூட்டத்தை போட்டு இங்க யாரு நின்னா நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க, அங்கேயே உட்கார்ந்து பேசி சரி இவரை நிறுத்துங்க நாங்க வெற்றி பெற வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் மூலமாக அடையாளப்படுத்தலாம். ஏன்னா இல்லைன்னா என்ன ஆயிடுன்னா இந்த குழு போட்டோன்னே இவர் ஏன் ஆளா அவங்க ஆளா அதெல்லாம் இல்லாம ஒரு கட்சி தொண்டர்களை எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நம்ம அடையாளப்படுத்தலாம். இதை குறைந்தபட்சம் செய்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை வேண்டாம் என்கிற ஒரு முடிவை எடுத்தால் நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் தேவையில்லை, தேமுகவும் தேவையில்லை, தொண்டர்களும் சரிப்பா நம்ம ஒரு கடைசி நிமிஷத்துல இப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், கொஞ்சம் எல்லாரும் வலிமையோடு நம்ம செயல்படுங்க, ஏதோ இந்த கடந்த காலங்கள்ல குற்றங்கள் குறைகள் இதெல்லாம் இருந்தா இந்த நேரத்துல அதை பெருசு பண்ண வேண்டாம், இதற்கு பிறகு நம்ம அதை சரி செய்து கொள்வோம் அப்படின்னு உற்சாகமாக களத்துல இறங்கினா ஒரு கணிசமான வெற்றியை நம்ம பெறலாம். ஆனா இது குறைந்து இதுக்கு மேல என்னங்க பெஸ்டா வேணும்? சசிகலா அவர்கள் இந்த கட்சியை வழி நடத்தணும். சரி, வழிகாட்டுதல் குழுவை நீங்க வழி நடத்துங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன வீட்டுக்கு போனாலும் சிஎம் சேர் என் கூடயே தான் நான் எடுத்துட்டு போவேன், வச்சுக்கோ அந்த சேர் நீ வச்சுக்க. ஓபிஎஸ்க்கு என்ன வேணும்? எனக்கு டெப்டி சிஎம்மா இருந்தா போதும், அடுத்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளரா இருந்தா போதும், வச்சுக்க, இவ்வளவுதானே. அப்ப ஏன்னா அந்த தேர்தல் தோல்வி அப்படின்னு வந்ததுன்னா அதுல யாரு பாதிக்கப்படுறாங்க? எடப்பாடி பழனிசாமி இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன, ஒரு பாதிப்பு இருக்காது. சம்பாதிச்சு வச்சதை இன்வெஸ்ட் பண்றதுக்கே அவருக்கு இன்னும் 10 தலைமுறைக்கு போறோம். இன்றைக்கு இருக்கிற அமைச்சருக்கு ஓபிஎஸ் மட்டும் என்ன உத்தமரா என்ன? அவருக்கும் அதேதான். இன்றைக்கு இருக்கிற எல்லா அமைச்சர்கள் எல்லா மாவட்ட, நீங்க அழகா சொன்னீங்க, எல்லாரையும் காலி பண்ணி மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மாத்தப்பட வேண்டியது இந்த முதலமைச்சர். அது எல்லாருமே சொல்றாரு, இவர் ஒருத்தர் தான் சொல்லல, ஒரு 5000 பேரை ஒதுக்கி தள்ளிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒன்று கூடி இதுதான் டைரக்ஷனுங்க, இந்த வழி, இதுதான் ஃபார்முலா, இதை ஏத்துக்கிறோம் வாங்க, வராதவன் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம களத்துல இறங்கினாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணிகள் இணைந்த பொழுது அன்றைக்கு நாங்கெல்லாம் இதை செஞ்சோம். அன்றைக்கு ஜே அணிகள் இணைப்புக்கு ஆரம் வீரப்பன் எதிர்த்தார், காளிமுத்து எதிர்த்தார், பொன்னையன் எதிர்த்தார், பிஹெச் பாண்டியன் எதிர்த்தார். அப்ப இது மாதிரி பல பேர் எதிர்த்தாங்க. ஆனால் அன்றைக்கு அந்த தொண்டர்கள் ஒன்று கூடி இந்த இயக்கத்தை ஒன்றிணைத்தார்கள். அந்த ஒன்றிணைப்பிற்கு பிறகு
அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க. ஆனா அதே ஆர்.எம். வீரப்பன் அம்மாவுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். காளிமுத்து சபாநாயகராக இருந்தார். பிற்காலத்துல பொன்னையன் நிதியமைச்சராக வந்தார். பி.ஹெச். பாண்டியன் அவர் ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் மகனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரது மகனுக்கு ராஜ்யசபா உறுப்பினர், அவரது மனைவிக்கு அந்த உயர்கல்வி அந்த குழுமத்துல துணைத் தலைவர் பதவி. அப்ப எல்லோரையும் ஒருங்கிணைத்து அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்றதுனாலதான் அந்த 96 அந்த 91 தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற முடிஞ்சது. அதனால என்னுடைய வேண்டுகோள் என்பது அதிமுக தொண்டர்கள் முடிவெடுக்கணும். இவன்லாம் நீங்க ஒரு மிக சிறந்த சித்தாந்தவாதிகளோ அறிவு இல்ல, இவங்க சிந்திச்சு ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு நாம் காலம் தாழ்த்தினால், இப்ப எனக்கு முன்னாடி நீங்களும் அது இன்னொரு தம்பியோ பேசினாரு, 234 நம்ம கஷ்டமே அப்படின்னு சொல்லி ஈரோட்டில இருந்து ஒரு தம்பி பேசினாரு. இதுதான் நிலைமை. இந்த நாள் என்ன நினைக்கிறாருன்னா, போற பக்கம் பூரா அந்த போலீஸ்காரன் நிக்கிறான். அப்புறம் போலீஸ்காரன் ரோட பிளாக் பண்ணிடுறதுனால அங்க கூட்டம் நிக்குது. யாரா இந்த ஆளு மணி கடைக்காரர் மாதிரி இந்த கைய மேல வரைக்கும் இப்படி மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு ஆளு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறாங்க. உடனே என்ன நம்மால் நினைச்சுக்கிறாருன்னா, சரி நம்மளை பாக்குறதுக்கு பயங்கரமா கூட்டம் சேருது. அவனுக்கு இப்ப ஒண்ணு இல்ல, சமீபத்துல வடவள்ளியில இவர் வர்றாரு. அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு, எப்படிப்பா இவருக்கு அதிகபட்ச கொங்கு மண்டலத்துல கூட்டமே வடவள்ளியில தான். கேட்டா 300 ரூபாய் பணம், ஒரு பிரியாணி, ஒரு பாட்டில் தண்ணி, 10 நிமிஷம் நின்னுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டான், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க, அவர் என்னங்க மளிகை கடைக்காரர் மாதிரி கைய மடிச்சு விட்டுட்டு இருக்கிறாருங்க, பார்த்தா வேன் டிரைவர் மாதிரி ஆள் இருக்கிறாருங்க, ஒரு ஒரு அதாவது அந்த முகம் ஒரு அட்ராக்டிவா, அதாவது அந்த கரிஷ்மா இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு பேச்சு, நீங்க தமிழ்நாட்டு அரசியலை பாருங்க. அண்ணா மிகப்பெரிய பேச்சாற்றல் உடையவர், கலைஞர் மிகப்பெரிய எழுத்தாற்றல் உடையவர், அம்மா அவரது திறமையை பத்தி நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. சிறந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்லி தன்னை நிரூபித்தார்கள். இவ்வளவு பேர் தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த திராவிட பாரம்பரியத்துல 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல்ல கோல் வச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 2 அடிமைகளும் இன்றைக்கு இருக்கிற இந்த அமைச்சர்களும் ஏதாவது அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் தெரியுமா? இல்ல இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு சிந்தனை உண்டா? இல்ல அப்ப அதனால இது மாதிரி நம்ம பேசணும்னா மணிக்கணக்கா நம்ம விவாதிக்கலாம், சொல்லலாம். ஒரு தொண்டன் தான் அடிப்படையில நீ பூத்துல சண்டை போட்டு சட்டையை கிழிச்சு மூஞ்சியை உடைச்சு கை கால் போய் எவ்வளவோ கஷ்டப்படுறான். ஆனா அவன் ஒரு தொண்டன் அவனுடைய எதிரியை போலதான் திமுக காரனை ஒரு வார்டுலயோ ஒரு தொகுதியிலயோ பார்த்துட்டு இருக்கிறான். அவனுடைய குடும்ப எதிரியாட்ட பாக்குறான். ஆனா நம்ம அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, அண்ணன் தம்பியாட்டு இருக்காங்க. நேத்து பாருங்க, திண்டுக்கல் சீனிவாசனும் பெரியசாமி மகனும் கட்டி உருள்றாங்க, ஒன்னா சாப்பிடுறான். அப்ப அவங்க அதாவது அவர் ஆட்சிக்கு வந்தாலும் இவர் நல்லா இருப்பாரு, இவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் நல்லா இருப்பாரு. அடிச்சுக்கிட்டு ஊருன்றவன் தொண்டன் கடைசி வரைக்கும் தொண்டனாதான் தெரிய வேண்டியதாரு. இல்ல அந்த ஊர்ல வாக்கு அந்த பூத்துல குறைச்சலா வாங்கிட்டா நம்ம அதிமுக அந்த கிளை செயலாளர் அந்த பொறுப்பாளர் தான் பாத்தீங்கன்னா வருத்தத்துல அடுத்த தேர்தல் வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியுங்க. ஒரு நல்லது கெட்டதை வாங்க முடியாது, அவனை ஒதுக்கப்படுறாங்க. ஆனா மேல இருக்கிறவங்க அவங்க வேலையை சாதிச்சுக்கிறாங்க. சில அதாவது அரசியல் அதுல போய் அதான் சில மாற்றங்கள் நிறைய வந்தா தான் இது மாதிரி அந்த தொண்டர்கள் கூடி முடிவு எடுக்கணும்.